வணக்கம். திங்கட்கிழமை பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி, குரோதி வருஷம் தை மாதம் 21ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. திதி வளர்பிறை பஞ்சமி காலையிலே இருக்கிறது. 9:35க்கு பஞ்சமி திதி முடிவடைந்து சஷ்டி ஆரம்பமாகிறது. பஞ்சமி என்றால் 5ஆம் பிறை, சஷ்டி என்றால் 6ஆம் பிறை. அந்த 6ஆம் பிறையாகிய சஷ்டி, வளர்பிறை சஷ்டி இன்று காலை 9:35 ஆரம்பமாகிறது. அதன் பிறகு நாள் முழுவதும் சஷ்டி. யோகம் சித்த யோகம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று சஷ்டி விரதம். இன்றைய சிறப்பு வழிபாடு என்னென்னா சஷ்டி விரதம், சஷ்டி பூஜை, முருகன் வழிபாடு. மாதம் 6ஆம் பிறை வந்தால் முருகன், அந்த ஆறுமுகன் நமது ஞாபகத்திற்கு வர வேண்டும். ஆறுமுகமாகிய சண்முகப் பெருமான் அருட்பெருங்கடல், கருணை கடல், அளவே கிடையாது. எவ்வளோ பெரிய கருணைங்கிறத யாரும் புரிஞ்சிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய கருணை. முருகப்பெருமானுடைய கருணை மனிதர்களால் அளக்க முடியாதது, புரிந்து கொள்ள முடியாதது. மனிதனுடைய சிற்றறிவுக்கு எட்டாத ஒரு பெரிய ஒரு ஆற்றல் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக இன்றைய நாள் விளங்குகிறது. இன்றைய தினம் திங்கட்கிழமை. பொதுவாக திங்கட்கிழமைனாலே உடனே சிவ வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையிலே சிவன் கோயிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும். இன்றைய தினம் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டியாக இருக்கிறது. சஷ்டி விரதம். சஷ்டி விரதம் இருந்தால் வம்சம் விருத்தியாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சஷ்டியிலே விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை உள்ளவர்களும் சஷ்டியிலே விரதம் இருந்தால் அவர்கள் நன்றாக இருப்பார்கள், பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். வம்ச விருத்திக்காகத்தான் சஷ்டி விரதம் இருப்பார்கள். முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி விரதம் இருப்பது வழக்கம். இந்த பாலா சஷ்டி மந்திரத்தை சொல்வது மிகச் சிறப்பு வாய்ந்தது. முருகப்பெருமானுக்கு ஏராளமான மூல மந்திரங்கள் இருக்கின்றன. பீஜாட்சர மந்திரங்கள் அவருக்கு நிறைய உண்டு. சஷ்டி என்று விரதம் இருந்து முருகப்பெருமானின் சரவணபவா என்னும் 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ என்று சொன்னாலே போதும். முருகப்பெருமானின் அருள் நமக்கு மிகுதியாக கிடைக்கும். திருப்புகழை படிப்பவர்கள், உரைப்பவர்கள் மெடிப்பகமை ஜெயித்தருளும் இசைப்பிரியா திருப்புகழை படிப்பவர்கள், உரைப்பவர்கள் என்று அருணகிரிநாதர் திருப்புகழுக்கு பலசுருத்தி சொல்லுகிறார். அவரே சொல்கிறார் வேறொரு நூலிலே. அருணகிரிநாதர் வெறும் திருப்புகழை மட்டும் பாடவில்லை, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் ஆகியவையும் அருணகிரிநாதரால் பாடப்பட்டவை. அது மட்டுமல்லாமல் நிறைய வகுப்புகள் என்று பாடியிருக்கிறார். வேல் வகுப்பு, மயில் வகுப்பு என்றெல்லாம் அவர் பாடியிருக்கிறார். இவையெல்லாம் கேட்க கேட்க தவிட்டாதவை, பாட சுவையானவை. அருணகிரிநாதருக்கு பின்னால் வந்த அடியார்கள் பலரும் பல்வேறு நூல்களை பாடியிருக்கிறார்கள். குமரகுருபர சுவாமிகள் அருளி செய்த முருகனின் பெருமையை எடுத்துரைக்கக்கூடிய பாடல்கள் ஏராளமாக இருக்கின்றன. கந்தர் கலிவெண்பா ஒன்று. பூமேவும் செங்கமலத்து என்று ஆரம்பிக்கும். குழந்தை பிறந்து 3 வயதாகிறது, இன்னும் பேசவில்லை. பெற்றோர்களுக்கு கவலை வந்து விடுகிறது. நம் குழந்தை ஊமையா? தவமாய் தவம் கடந்து முருகனை பிரார்த்தனை செய்து பிறந்த குழந்தை பேசவில்லையே. 3 அகவை தாண்டி 4வது வயதிலே அடியெடுத்து வைத்தாயிற்றே, இன்னும் குழந்தை பேசவில்லையே என்று பெற்றோர்கள் வருத்தப்படுகிறார்கள். எந்த முருகனின் அருளால் இந்த குழந்தை பிறந்ததோ அந்த முருகனின் கோவிலுக்கே சென்று நாம் பிரார்த்தனை செய்வோம் என்று திருச்செந்தூருக்கு சென்று அங்கே 1 மண்டலம் விரதம் இருக்கிறார்கள். ஆலயத்திலே வழங்கப்படும் அந்த பிரசாத பொங்கல் கொடுப்பார்கள். அதை தவிர வேறு எதுவும் சாப்பிடுவதில்லை. கிடைத்தால் சாப்பிடுவது, ஒரு நாள் பிரசாதம் கிடைக்கலன்னா அன்றைக்கி பட்னி. அந்த மாதிரி 48 நாள் பெற்றோர்கள் விரதம் இருக்கிறார்கள். அப்பவும் குழந்தைக்கு பேச்சு வரவில்லை. அப்பொழுது மனம் நொடிந்து போய், இனி என்ன பிறவி இது? எதற்காக இந்த ஜென்மா? யாருக்காக நாம் வாழ வேண்டும்? இந்த குழந்தையும் அழித்து கொண்டு கடலுக்குள் போய் புகுந்து விடுவோம், நீரிலே மூழ்கி நமது உயிரை நாமே மாய்த்து கொள்வோம் என்னும் முடிவோடு பெற்றோர்கள் குழந்தையை கூட்டி கொண்டு கடலுக்குள் செல்கிறார்கள் தற்கொலை செய்து கொள்ள. கடலில் 4 அடி எடுத்து வச்ச உடனே பின்னாலேருந்து ஒரு குரல் கேட்குது, இங்கே வாங்க, இங்கே வாங்க அப்படின்னு. திரும்பி பார்க்கிறார்கள். கோவிலிலே பூஜை செய்கின்ற ஒரு ஐயர் திருச்செந்தூரில். இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா இன்னும் அந்த கையில் ஒரு பூ வச்சுருக்கார். அந்த பூவை காமிச்சிக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்கார். இவங்களும் அப்படியே என்னமோ காந்த சக்தி எடுக்கிற மாதிரி இழுத்துட்டு போகிறாங்க. நேராக போகிறாங்க. போனால் கோவிலுக்குள்ளே வரைக்கும் போயிடுறாங்க. அப்பொழுது அந்த குழந்தையை, இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட, ஒரு சத்தம் கூட வரல, பிறவியிலே ஊமையாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை பார்த்து அந்த பூஜை பண்ணுறவர் கேட்குறாரு, இது என்னது சொல்லு குழந்தை, இது என்னது சொல்லு. பூ
அப்படிங்கிறது. நம்ம குழந்தை பேசிடுச்சுன்னு பெற்றோர் ஒரே சந்தோஷம். ஒரே ஒரு வார்த்தை தான் பேசியிருக்கு, பூ. ஓரெழுத்து சொல், பூ. கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம். நம்ம குழந்தை பேசிடுச்சு அப்படின்னு. அப்படின்றாரு. அந்த பூவை கையில் வச்சிருக்கிறார். பூமேவும் செங்கமலத் அப்படின்னு ஒரு பாட்டு. கட்டன்னு அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல, குத்தாலம் அருவி போல கொட்டுது வார்த்தைகள். அப்படியே என்ன கவிதை, என்ன அழகு, அது என்ன தமிழ், என்ன பக்தி சுவை அதில். அதுதான் கந்தர் கலிவெண்பா. அந்த பாடின குழந்தை தான் குமரகுருபர சுவாமிகள் என்று பின்னால் ஆகிறார். பின்னால் அவர் சன்னியாசம் வாங்கியப்போ அவருக்கு பேர் குமரகுருபர சுவாமிகள். பேசாமலே இருந்த குழந்தையை, பிறவியிலே பேச்சு திறமையற்ற ஒரு குழந்தையை பேச வைத்து அதை கவிஞனாக்கி, பக்தி கவிஞனாக்கி, பக்தி பாடல்களை பாட வைத்து, தமிழ் மொழியிலும் சமஸ்கிருதத்திலும் மிகப்பெரிய புலமையை கொடுத்து குமரகுருபர சுவாமிகளாக ஆக்கினார் முருகப்பெருமான். கருணைக்கு இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி முருகனுடைய கருணையால் நிகழ்ந்த அதிசயங்கள் என்னென்ன, திருச்செந்தூரில் நடைபெற்ற அதிசயங்கள் என்னென்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 100-150 இன்சிடெண்ட் சொல்லலாம். மற்ற இடங்களில் நடந்ததெல்லாம் பட்டியலிட்டு போட்டுனா அது போயிட்டே இருக்கும். ஆதாரபூர்வமான அதிசயங்கள் முருகனுடைய கருணையால் நிகழ்ந்தது எத்தனை அதிசயங்கள். முருகப்பெருமான் வழிபாடு செய்கின்ற நாளான இன்றைய தினம் சோமவார வழிபாடு செய்து ஐமுகச்சிவனை வழிபட்டுவிட்டு பிறகு அறுமுகச்சிவனையும் வழிபடுவோம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு, சந்திரன். இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள். 2ஆம் இடத்தில் குரு, 12ஆம் இடத்தில் சுக்கிரன். ராசிக்கு இரு மருங்கிலும் சுப கிரகங்கள். ராசியை சுப கிரகங்கள் சூழ்ந்திருந்தால் மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் மிக சுலபமாக நடைபெறும் என்பார்கள். கடினமான செயல்களை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடையே இப்பொழுது ஏற்படும். இதை செய்தோம், நாம் இதை எப்படி செய்தோம் என்று நீங்களே நினைந்து ஆச்சரியப்படுவீர்கள். அப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் உங்களுக்கு நடைபெறும். தொழிலில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். பொருளாதாரத்திலே நல்ல திருப்தியான நிலை உருவாகும். பணம் வந்து கொண்டே இருக்கும், செலவாகிக்கொண்டே இருக்கும். வரவும் செலவும் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் வியாபாரத்தை நன்றாக விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. எனவே தொழிலில் அதிக கவனம் செலுத்தவும். ரிஷபராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. 11க்குடைய குரு ராசியிலேயே இருக்கிறது. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. சுக்கிரனின் வீடான ரிஷபத்திலே பிறந்தவர்களுக்கு இதனால் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். ஏனெனில் ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார ரீதியான பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களெல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு எங்கிருந்தெல்லாம் பணம் வரவேண்டி இருக்கிறதோ அவையெல்லாம் இப்பொழுது வந்து கைக்கு சேரும். ரொக்கப்பணமாக கையில் லிக்விட் கேஷ் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. வியாபாரத்தை வெகு அழகாக நடத்தி கொண்டிருப்பீர்கள். அதிலே நல்ல லாபம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள். பள்ளி சிறார்கள் படிப்பிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். திருமண வயதில் உள்ள ரிஷபராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறுகின்ற நேரம் வந்துவிட்டது. வெகு விரைவிலேயே திருமண தேதி முடிவு செய்யப்படும். மிதுன ராசிக்கு இப்பொழுது மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மே மாதம் 11ஆம் தேதி குரு உங்கள் ராசிக்குள் வருகிறது. மே 11 குரு பெயர்ச்சி. காலையில் சுமார் 10:30 மணிக்கு குரு பெயர்ச்சி. மே 11. இப்பொழுது நாம் பிப்ரவரி மாத துவக்கத்தில் இருக்கிறோம். பிப்ரவரி இன்றைய தினம் 3ஆம் தேதி. மார்ச், ஏப்ரல், மே இன்னும் 100 நாள் இருக்குது குரு பெயர்ச்சிக்கு. 3 மாதமும் 10 நாட்களும் 100 நாட்களிலே குரு பெயர்ச்சி நடைபெறவிருக்கிறது. அந்த குரு பெயர்ச்சி
இப்பொழுதிலிருந்தே சில நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் என்று சொல்லலாம். மிதுன ராசிக்கு மிகப்பெரிய நன்மை செய்யும் கிரகமான குரு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து நகர்ந்த ராசிக்குள் வரப்போகிறது. இன்னும் 100 நாட்கள் இருக்கிறது குரு பயிற்சிக்கு. இந்த வருஷம் 2 பயிற்சி தான். ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று ராகு கேது பயிற்சி. ஏப்ரல் 26 ராகு கேது பயிற்சி, மே 11 குரு பயிற்சி. 2 பயிற்சி தான், சனி பயிற்சி கிடையாது. 2025 நோ சனி பயிற்சி. 2025 இந்த வருஷம் ஆங்கில வருடம் 2025 சனி பயிற்சி கிடையாது. தமிழ் வருடத்துலேயும் கிடையாது. விசுவாசுவ வருஷம்னு பேர், புது வருஷத்துக்கு பேர் விசுவாசுவ வருஷம். அதுலேயும் சனி பயிற்சி இல்லை. இப்பொழுது நடைபெறப் போகும் இந்த ஆண்டு நடைபெறவிருக்கும் குரு பயிற்சி மிதுனத்திற்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. அதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுதே செய்ய ஆரம்பித்துவிடும். மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது நிகழப்போகிறது. அதற்கான அறிகுறிகள் இப்பொழுது தெரிய ஆரம்பிக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறுகின்ற நாளாக விளங்கும். ராசி அதிபதி சந்திரன் 9ஆம் இடத்திலே அழகாக சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. சுக்கிரன், ராகு, சந்திரன் ஆகிய மூன்றும் மீனத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன. மீன ராசியிலே இணைந்துள்ள இந்த 3 கிரகங்களில் ஒரு கிரகம் உச்சம் பெற்று இருக்கிறது, சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சந்திரனும் ராகுவும் இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். எனவே கடக ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். எதிர்பாராத விதமாக பண வரவு வந்து கொண்டிருக்கும். எதை செய்தாலும் அதில் பணம் கிடைக்கும். தொட்டதெல்லாம் கேஷ் ஆகும். நீங்கள் தொட்டால் எல்லாமே பொன்னாக மாறும். மைதாஸ் டச். தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படின்னா நீங்கள் எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும்னு அர்த்தம். எது பண்ணாலும் லாபகரமாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும், வருமானம் இருக்கும். அத்தகைய அற்புதமான ஒரு நல்ல நேரம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நல்ல நாள் இன்றைய நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளிலே இறங்க வேண்டாம். அதிகமாக பேச வேண்டாம். பேசினால் பிரச்சனை வரும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். 2 குடைவனும் 11 குடைவனும் 7ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். 2 குடைய சுக்கிரன் 7ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. 7 குடைய குரு 9ஆம் இடத்திலும் 9 குடைய சுக்கிரன் 7ஆம் இடத்திலும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது மிக மிக அற்புதமான நன்மை செய்யக்கூடிய நல்ல கிரக அமைப்பு. வெகு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல கருத்தொற்றுமை ஏற்படும். புரிந்து கொள்ளுதல் அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு கணவனுக்கு ஏற்றாற்போல் மனைவி நடந்து கொள்வார், மனைவிக்கு ஏற்றாற்போல் கணவன் நடந்து கொள்வார். எனவே குடும்பம் அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்யோன்யமான தம்பதிகளாக வாழக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வயதில் உள்ள கன்னி ராசியினருக்கெல்லாம் இன்றைய தினம் திருமண தேதி முடிவாகும். என்கிட்ட இப்போ ஒருத்தர் வந்தார், சார் என் பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணுறேன், நீங்கள் தான் பொருத்தம் பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னு காமிச்சார். ஆமாம், நான் பார்த்தது தான். எனக்கு அடுத்த வருஷத்துக்கு ஒரு டேட் வேணும். ஏன் சார் அவ்வளோ நாள் தள்ளி போகிறீங்க? இல்லை சார், அந்த பையன் வெளிநாடு போயிட்டு வரணுமா. அடுத்த வருஷத்துக்கு டேட் கொடுங்க, நான் இப்போயே போய் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், ஏன்னா மண்டபம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்றார். 1 இயர் பிஃபோர் மண்டபம் புக் பண்ணுறாங்களாம். ஆச்சரியமாக இருக்கும். நிறைய பேர் இப்போ அப்படி இருக்காங்க. சரி, ஏதோ ஜாதகம் பொருந்துடுச்சு, அவங்க 2 பேரும் பார்த்துட்டாங்க, ஒருத்தர் பிடிச்சிடுச்சு, கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும்போது இவங்கெல்லாம் மண்டபத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஃபாரின் போயிட்டு வரணும், ஆஃபீஸில் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதை முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டா ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு. இப்படி ஏதோ ஒரு காரணம் சொல்லி ரொம்ப தள்ளி போடுறாங்க மேரேஜை. சுபஸ்ய சீக்கிரம்னு சொல்லியிருக்கு. ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டா சீக்கிரம் பண்ணிடணும், அதை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. ஏன்னா போஸ்ட்போன் பண்ணால் அதுக்குள்ளே என்ன நடக்குன்னு தெரியாது நமக்கு. கடவுள் நமக்கு எல்லாத்தையும் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கார். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் நல்ல காரியம் பண்ணணும் முடிவு பண்ணால் சீக்கிரம் பண்ணிடணும், தள்ளி போடக்கூடாது. கன்னி ராசிக்கு இப்போ கல்யாண வேலை வந்துடுச்சு, பிடிச்சிருக்கேன்னா உடனே முடிச்சிருங்க, ஏன் தள்ளி போடுறீங்க கல்யாணத்தை. துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். ராசி அதிபதி சுக்கிரன் வலுவாக உச்சம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் பரிவர்த்தனையும் பெற்றிருக்கிறது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, சுக்கிரன் உச்சம். எனவே சுக்கிரனின் வீடான துலாமிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்கள் எல்லாருமே இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீர்கள். ரொம்ப சந்தோஷமான நாள், நல்ல நாள். வியாபாரம் நன்றாக நடைபெறும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். துலா ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கு.
விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். 5 குடைவன் 7லும் 7 குடைவன் 5லுமாக இடமாற்றம் பெற்றிருக்கின்றன. 7 குடைய சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது 5ஆம் இடத்திலே. 9 குடைவனும் 5 குடைவனும் இணைந்திருக்கின்றன. 9 குடைவன் அங்கே வந்திருக்கிறது. ஒரு ஜாதகருக்கு ஒருத்தருக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னா, லக்னத்திலிருந்து 5ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அடுத்தது 9ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5, 9 இதெல்லாம் திரிகோணம். 7 ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு 9 குடைய சந்திரன் 5லே, 5, 7 ஆகிய வீடுகளுக்கு அதிபதிகள் இடமாற்றம். 5 குடைவன் 7ல், 7 குடைவன் 5ல். இதுக்கு பேர் இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிளானட்ஸ். இது பேர் பரிவர்த்தனா யோகம்னு பேர். இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிளானட்ஸ். ஒரு வீட்டில் இன்னொன்று, அது வீட்டில் இது வீட்டில் அது மாறிக்கும். அதுக்கு பேர் அது ஒரு பெரிய யோகம். அது பரிவர்த்தனா யோகம்னு பேர். அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இன்றைக்கி இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணோம், இன்றைக்கி எதாவது ட்ரை பண்ணோம். உங்களுக்கு எதாவது வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி அதை பற்றி பேசுங்க 4 பேர்கிட்ட. இப்போ எல்லாமே கேட்டு தான் கிடைக்குது, கேட்காமல் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் போய் கேட்கணும், எனக்கு வேணும்னு கேட்கணும். நீங்கள் சொல்லுவீங்க, அது எப்படி சார் ஒருத்தட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் கேட்குறது நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது சார், அசிங்கமாக இருக்குது அப்படிம்பாங்க. ரொம்ப கௌரவமானவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது உலகத்தில்னு பாருங்கள். எல்லாரும் எல்லாத்தையும் கேட்டு தான் வாங்குறாங்க. விருதுகள் கூட கேட்டு பெறப்படுகின்றன. விருதுகள் கேட்டு பெறப்படுகின்றன பல இடங்களிலே. இட்ஸ் வெரி பிட்டி. மனசு கஷ்டமாக தான் இருக்குது சில விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது. ஆனால் நாம் நடைமுறையிலே என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாமும் வாழ வேண்டும். பி எ ரோமன் வென் யூ ஆர் இன் ரோம். நம்ம எந்த ஊரில் இருக்கோமோ அந்த ஊருக்காரங்களை மாதிரி நம்மளும் நடந்துக்கணும்பாங்க. அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கோம்னா இந்தியாவில் என்ன பண்ணால் எல்லாம் வேலையாகுமோ அந்த வேலையை நீ பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உனக்கு வேலையாகும். இன்றைக்கி கிரகங்கள் நல்லா இருக்குது. இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக ஏதாவது நல்லது நடக்கும். தொழில் ரீதியாக பெரிய நன்மை நடைபெறும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 10 குடைவனை குரு பார்க்கிறது, 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. எனவே தொழிலில் நல்ல வளர்ச்சி, தொழிலில் நற்பெயர், புகழ், செல்வாக்கு ஆகியவை கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். குழந்தைகளுக்கு நல்ல யோகம். அவர்கள் நன்றாக படிப்பார்கள். பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். மகர ராசி அன்பர்களெல்லாம் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகும் நல்ல நேரம் வந்துவிட்டது. 7 குடைவனும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்ததால் திருமணம் எப்பொழுது நிச்சயமாகும். 7 குடைவன் சுக்கிரன் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கு. சுக்கிரன் நல்லா இருந்தால் கல்யாணம், 7 குடைவன் நல்ல இடத்துக்கு வந்தால் கல்யாணம். இப்போ ரெண்டுமே நல்லா இருக்குது. ரெண்டும் ஒன்றா வேறு சேர்ந்துருது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், 7 குடைய சந்திரன் அங்கே தான் இருக்குது 3ஆம் இடத்துல. அதனால் திருமணம் இப்பொழுது நடைபெறும். திருமணம் அல்லது இப்பொழுது நிச்சயமாகும். ரொம்ப நாளாக பார்த்து முடியாத திருமணம் இப்போ டக்குன்னு முடிஞ்சிடும். திருமண வேலை வந்துவிட்டது, நல்ல நேரம் வந்துவிட்டது. கெட்டி மேளம் கொட்டப்போகிறது உங்கள் வீட்டிலே. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக வழங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே சுபகிரகங்கள் இணைந்திருக்கின்றன. சுக்கிரன் வலுவாக உச்சம் பெற்றிருக்கிறது. எனவே நீங்கள் இனிமையாக பேசுவீர்கள். நீங்கள் எதை பேசினாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல வரவேற்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இது ஒரு மிக அற்புதமான நல்ல நாள். விற்பனை பிரதிநிதிகள், ஆசிரிய பெருந்தகைகள் ஆகியோரெல்லாம் இன்றைய தினம் மிகச் சிறப்பான புகழ் பெறுவார்கள். உங்களுடைய வேலையிலே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், முன்னேற்றம் ஏற்படும். 2ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வ நிலை உயரும், குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். அட்டமாதிபதி வலுக்கக்கூடாது, வலுத்துருச்சு. 8 குடைவன் வலுப்பெற்று ராசியிலே உச்சம் பெற்றிருக்கிறது. எனவே ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்கள். 8 குடைவன் உச்சம் பெறும்பொழுது வயிற்றில் ஏதாவது பிரச்சனை வரும், கோளாறு வரும். அடி வயிற்றில் ஆப்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாகிரதை. ஆகாமல் இருக்கணும் தான், நல்லா இருக்கணும் தான் எல்லாரும் வேண்டிக்கிறோம். ஆனால் ஒரு எச்சரிக்கை, முன்னெச்சரிக்கையாக சொல்லி வச்சுறது நல்லதில்லை. அட்லீஸ்ட் மைண்டு அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கும், பயப்படாமல் இருப்பீங்க. 8ஆம் இடம் பாதிக்கப்படும் பொழுது அடி வயத்தில் லோயர் அப்டமன் இல்லை சின்ன மைனர் சர்ஜரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 8ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே அதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக காணப்படுகின்றன. ஏன்னா 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்திற்கு குரு நகருவதற்கு இன்னும் 100 நாட்கள் இருக்கின்றன. அதற்குள் அது ஏதாவது சின்ன ஹெல்த் ப்ராப்ளத்தை கொடுக்கும். 8 குடைவன் வலுப்பெற்று இருக்கதால் இப்பொழுது
அடி வயிறு சம்பந்தமான நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஏதாவது உடம்புல சின்ன ஒரு கம்ப்ளைண்ட்டுனா உடனே டாக்டர்கிட்ட போய் காமிச்சிருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆரோக்கிய விஷயத்தில் தள்ளி போடக்கூடாது. போஸ்ட்போன் பண்ணாமல் டக்குன்னு போய் ஒரு மாஸ்டர் செக்கப் ஒன்று பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கணும். பார்த்து எல்லா ரிப்போர்ட்டெல்லாம் வச்சு செக் பண்ணி என்ன பிரச்சனை, யூரினரி ட்ராக்கில் ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளமா, வேறு ஏதாவது எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கனில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி இடங்களில் தான் வரும். இப்போது இந்த 8ல் வரும்போது 8 வலுப்பெறும்போது அந்த மாதிரி நோயெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே ஆரோக்கியத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். மீனராசி அன்பர்களே, விளையாட்டாக இருந்து விடாதீர்கள். ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு ரத சப்தமி. எருக்கலையை தலையில் வச்சுட்டு குளிப்பாங்க. குளிக்க போகிறதுக்கு முன்னால் எருக்கலை வாங்கி வச்சுப்பாங்க. எருக்கலையை தலையில் வச்சுட்டு அது மேலே அப்படியே தண்ணியை ஊற்றி கிருஷ்ணா 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 அப்படின்னு குளிக்கணும். கிருஷ்ணநாமத்தை சொல்ல வேண்டும். நாளைய தினம் ரத சப்தமி. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.